Example 4.5. Rotate the pink point above the green point by given angle of rotation and direction. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னா பாருங்க, நமக்கு கடிகார முள் எப்படி சுத்தும்னா இப்படி சுத்தும். இது கிளாக் வைஸ். இதே கவுண்டர் கிளாக் வைஸ்னா இப்படி சுத்துறது தான் கவுண்டர் கிளாக் வைஸ். அப்படின்னா இந்த பாயிண்ட் இந்த பக்கம் வரணும். எவ்வளோ டிகிரி வரணும்னு பார்த்தா 90 டிகிரி வரணும். சரியா? அதுதான் நம்ம போட போறோம். ஸோ இது நம்ம ஈஸியா எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது நம்மளால விஷுவலைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு கிராஃப் ஷீட் மாதிரி நான் எடுத்துக்கிறேன். சரியா? உங்களுக்கு கிராஃப் ஷீட் தெரியும். ஸோ ஒரு கிராஃப் ஷீட் மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, கிரீன்ல அந்த கிராஃப் ஷீட் மாதிரி நான் ஒரு பாயிண்ட் போட்டிருக்கேன். சரியா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இதுதான் கிரீன் பாயிண்ட். கிரீன் பாயிண்ட்ல இருந்து இங்க 90 டிகிரி குடுத்துருக்காங்க. இப்ப இந்த பாயிண்டோட நம்பர்ஸ் என்ன நோட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுவோம்னா ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்லீப்பிங் லைன் எக்ஸ் ஆக்சிஸ், ஸ்டாண்டிங் லைன் ஒய் ஆக்சிஸ். ஸோ பாருங்க இதுல எப்படி இருக்குன்னு பாருங்க. 1, 2 கிளியரா? எக்ஸ் ஆக்சிஸ்ல 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. எக்ஸ்ல எவ்வளவு இருக்கு? 2ல இருக்கு. ஒய்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1, 2, 3. 1, 2, 3. ஒய்ல எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3. ஸோ 2,3. 2,3னா என்னது? இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ்ல 2 பாயிண்ட் தள்ளி இருக்கு. ஒய்ல வந்து 1, 2, 3 பாயிண்ட் தள்ளி இங்க இருக்கு. இப்போ 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ் இப்படி சுத்துதுன்னா நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, கவுண்டர் கிளாக் வைஸ் 90 டிகிரி இருக்கும்போது அந்த பாயிண்ட்டை நம்ம என்னவா பண்ணணும்னா உல்டாவா சேஞ்ச் பண்ணிக்கணும். 3,2. 2,3ன்றதை என்ன பண்ணணும்? 3,2ன்னு போட்டுறணும். அப்ப பாருங்க இந்த பாயிண்ட் எங்க வரும்னா இந்த பக்கம் 3. எக்ஸ்ல வந்து 3. சரியா? இது எக்ஸ், இது ஒய். எக்ஸ்ல 3. அப்போ 1, 2, 3 இந்த இடத்துல இருந்து ஒய்ல 2, 1, 2. ஸோ இந்த பாயிண்ட் இங்க வந்துடும். திஸ் இஸ் ஏ டேஷ். கிளியரா? ஸோ இந்த 2,3 எப்படின்னா பாருங்க, இந்த கவுண்ட் பண்ணி 2னா நமக்கு இங்கேயே கிடையாது. ஒய்ல என்ன? சரியா? இந்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ல இருந்து 2, ஒய்ல இருந்து 1, 2, 3. அதுதான் இந்த பாயிண்ட். இது என்ன வரும்? 2,3. சரியா? இதுவே வந்து அப்படியே நம்ம 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது என்ன பண்ணணும்? உல்டாவா நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு 3,2 பாயிண்ட் நோட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல இது பாசிட்டிவ் ஆக்சிஸ் சொல்லுவாங்க, இது நெகட்டிவ் சொல்லுவாங்க, இது பாசிட்டிவ் சொல்லுவாங்க, இது நெகட்டிவ் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம ஹையர் கிளாஸஸ்ல படிப்போம். இதை நம்ம விஷுவலைஸ் பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கிளியரா? நெக்ஸ்ட் 180 டிகிரி. இப்போ 180 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். 180 டிகிரினா எந்த பக்கம் ரொட்டேஷன் இல்ல, எந்த பக்கம் ரொட்டேட் பண்ணாலும் 180 டிகிரி சேமா வந்துடும். இப்போ இது நம்ம என்ன போட்டோம்? 90 டிகிரி அப்படின்றதுனால பாருங்க, இது நம்ம 90 டிகிரி ஆங்கிள் மேக் பண்ணிருக்கோம். இது 90 டிகிரி தானே? ஸோ இந்த பக்கம் வந்திருக்கு 90 டிகிரி அப்படியே. ஸோ இங்க இருந்து இங்க பாத்தீங்கன்னா 90 டிகிரி. இதுவே 180 டிகிரி அப்போ கரெக்டான ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். சரியா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து எத்தனை தள்ளி இருக்கு பாருங்க. ஏ 1, 2, 3 டயகனலா. அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து 1, 2, 3 இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ டேஷ். கிளியரா? 90 டிகிரிக்கு என்ன பண்ணணும்? அப்படியே நம்ம அந்த பாயிண்ட்ட நோட் பண்ணிட்டு உல்டாவா போட்டுறணும். 180 டிகிரிக்கு நமக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த பக்கம் இருக்கிறது அப்படியே திருப்பி இந்த பக்கம் போட்டுறணும். ஸோ 180 டிகிரி இஸ் வெரி ஈஸி. 90 டிகிரிக்கு மட்டும் தான் என்ன பண்ணணும்? உல்டாவா இங்க 2,3ல இருந்ததுன்னா இந்த பக்கம் வரும்போது என்ன பண்ணணும்? உல்டாவா 3,2 போடணும். இங்க பிளஸ் மைனஸ்லாம் இருக்கு. ஆனா நம்ம கொஞ்சம் அது ஹையர் கிளாஸஸ். நம்ம இந்த அளவுக்கு பேசிக் தெரிஞ்சுக்கிட்டா போதும்.